ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற எஜுகேஷன் வந்து பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு. இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டு, ஃபாரன்சிக் டீம் அப்படின்றத நீங்கள் நிறைய சினிமாலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவிஸு, இன்வெஸ்டிகேஷன் அதில் எல்லாமே வந்து ஃபாரன்சிக் அப்படின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஒரு க்ரைம் சால்வ் பண்ணுறது, ஒரு ப்ரூஃப் எடுக்கிறது, ஒரு டிஎன்ஏ ரிப்போர்ட் எடுக்கிறது, அப்புறம் பிளட் சாம்பிள்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, இது எல்லாமே வந்து அந்த இன்வெஸ்டிகேட் பண்ணி அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபாரன்சிக் சயின்ஸுன்னுவாங்க. இது இல்லாமல் இன்னொன்று வந்து சைபர் கிரைம் ஃபாரன்சிக்கும் இருக்குது. இப்போ ஒரு ஒரு ஃபோனில் வந்து டெலீட் பண்ண டேட்டாஸ் எடுக்கிறது, டெலீட் பண்ண கால் ஹிஸ்ட்ரிஸு, அப்புறம் டெலீட் பண்ண சேட்ஸு, இது எல்லாத்தையுமே வந்து ரிட்ரைவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபோரன்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸ் இஸ் எ ரைட் ஆப்ஷன் ஃபார் யூ. இது இந்த ஃபீல்டை பற்றி என்னென்னா இப்போ பேசுனது தான் சயின்ஸ் யூஸ்டு டு சால்வ் கிரைம்ஸ். இது வந்து பயாலஜி, கெமிஸ்ட்ரி, டெக்னாலஜி எல்லாமே இருக்கும். இது வந்து இட் வில் ஒர்க்ஸ் வித் லாஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். அதான் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு, ஒரு ஒரு ப்ரூஃப் கொடுக்கறதுக்கு, ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்கு, இதெல்லாமே இந்த இன்வெஸ்டிகேஷன் மூலமாக கண்டுபிடிக்கிறது பேர் தான் ஃபாரன்சிக் சயின்ஸு. ஏன் இந்த கரியரை சூஸ் பண்ணணும்னா, ஒரு ஹை சோஷியல் இம்பேக்டாக இருப்பீங்க. ஒரு சோஷியல், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட, ஒரு லாயர்ஸோட, ஒரு முக்கியமான பிக் ஷாட்ஸோட எல்லாமே வந்து நீங்கள் யூ வில் ஹேவ் எ குட் கம்பெனி. அது இல்லாமல் இப்போ அந்த சைபர் கிரைம் எல்லாம் நிறைய போயிட்டுருக்கு இல்லையா? ஓடிபி வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது, அக்கௌண்ட்டில் இருக்க பணத்தை எடுக்கிறது, லிங்கை கிளிக் பண்ணால் அக்கௌண்ட்டில் இருக்க பணம் காலி ஆகிறது, இது எல்லாமே வந்து இதையும் கண்டுபிடிக்கிறதும் ஃபாரன்சிக் டிஜிட்டல் டீம் தான் அதுவும் கண்டுபிடிக்கிறது. அதாவது நாட் ஓன்லி இந்த பிளட் எடுத்து டிஎன்ஏ சாம்பிள்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்டு, அது மட்டும் ஃபாரன்சிக் கிடையாது, டிஜிட்டல் ஃபாரன்சிக்கும் இப்போ டெவலப் ஆயிருக்கு. அதுதான் வந்து இந்த சைபர் கிரைமுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. ஸோ இதில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியுமே நிறைய இருக்குது. இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, டாக்டர் ஜேஎம் பயாஸ் இஸ் அ ஃபார்மர் டைரக்டர், நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டியோட அவர் தான் ஃபார்மல் டைரக்டரு. ஸோ எலிஜிபிலிட்டி, என்ட்ரன்ஸ் அண்ட் டியூரேஷன் வந்து 3 years கோர்ஸு, யூஜி கோர்ஸு, பிஎஸ்சி கோர்ஸு. நீங்கள் வந்து ஒன்று மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இருக்கணும், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கணும். கண்டிப்பாக இது இருந்தால் தான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண முடியும். மினிமம் 50 to 60% மார்க்ஸ் எடுத்துருக்கணும் +2ல். என்ட்ரன்ஸ் எக்ஸாமை பொறுத்தவரையும் பார்த்தோம் அப்படின்னா, குஜராத்தோட நேஷ்னல் ஃபாரன்சிக் யூனிவர்சிட்டியில் வந்து NFATன்றாங்க, நேஷ்னல் ஃபாரன்சிக்ஸ் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதில் வந்து 100 மார்க்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே MCQ தான். நோ நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே கிடையாது. டெஸ்ட்டோட டியூரேஷன் வந்து 90 minutes. அப்புறம் BHUPET, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது. அதுலேயும் அது வந்து உத்தரப்பிரதேசில் இருக்குது. இது வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து 360 மார்க்ஸு, எல்லாமே MCQ தான். ஃபார் ரைட் ஆன்சர் யூ வில் கெட்டு 3 மார்க்ஸு, ஃபார் ராங் ஆன்சர் யூ வில் கெட்டு -1 மார்க்கு. இந்த எக்ஸாமோட டியூரேஷன் 120 minutes. அதுக்கப்புறமா DUT, டெல்லி யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்குது. இதுவும் வந்து 120 minutes டியூரேஷன் எக்ஸாமு, சேம் 360 மார்க்ஸுக்கு. கரெக்டான ஆன்சருக்கு 3 மார்க்ஸு, நெகட்டிவ் ராங் ஆன்சருக்கு -1 மார்க்கு. இது இல்லாமல் நிறைய யூனிவர்சிட்டிஸில் அவங்கவுங்க என்ட்ரன்ஸ் எடுத்துருக்காங்க. இதுதான் மேஜரான ஃபாரன்சிக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. இப்போ இதில் நீங்கள் கீ சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன படிப்பீங்கன்னா, ஃபாரன்சிக் பயாலஜி, கிரைம் சீன் இன்வெஸ்டிகேஷன், டாக்ஸிகாலஜி, சைபர் ஃபாரன்சிக். இந்த சைபர் ஃபாரன்சிக் வந்து நான் இப்போ சொன்ன மாதிரி இந்த சைபர் கிரைமு, இந்த ஓடிபி மூலமாக பணத்தை அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிறது, லிங்க் அனுப்புனா தப்பான லிங்க் யூஸ் பண்ணுறது, அதெல்லாமே சைபர் கிரைமில் வரும். ஸோ பெஸ்ட் காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் தமிழ்நாடு. இப்போ நம்ம பார்த்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பார்த்தோம்ல, அந்த காலேஜஸ் தான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கிறது. நேஷனல் ஃபாரன்சிக் சயின்ஸ் யூனிவர்சிட்டி குஜராத், டெல்லி யூனிவர்சிட்டி நியூ டெல்லி, பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி உத்தரப்பிரதேஷ். இதுக்கு எல்லாமே அந்தந்த காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸு, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, கார்னியா இன்ஸ்டியூட். இதில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் வந்து நீங்கள் பேஸ்ட் ஆன் 12th மார்க்கில் எடுத்துக்கலாம். கலசலிங்கம் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எழுதணும், கார்னியா யூனிவர்சிட்டிலையும் கோயம்புத்தூர்லையும் என்ட்ரன்ஸ் எழுதணும்.
ஸோ இது வந்து மேஜராக டாப் 3 காலேஜஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு எடுத்திருக்கு. இது இல்லாமல் 250+ காலேஜஸ் இந்தியாவில் இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு. தமிழ்நாட்டில் 10 to 15 காலேஜஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கில்ஸ், ஹையர் ஸ்டடிஸ். ஸ்காலர்ஷிப் வந்து மெரிட் பேஸ்டு. இப்போ நீங்கள் அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில், பனாரஸ் யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸில் நல்லா எடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 20-30% ஃபீஸில் அவங்களே கட்டிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், நம்ம ஜென்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. SC ST MBA MBC BC அந்த கோட்டாவில், கேஸ்ட் கோட்டாவில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் அட்டன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டே டு டே ஸ்காலர்ஷிப்பை பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கணும்னா என்னோட நம்பர் இந்த ப்ரெசன்டேஷனில் இருக்கு பாருங்க. இதுக்கு நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களை என்னோட வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணுவேன். அதில் வந்து என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துகிட்டு இருக்கு, என்னென்ன அப்டேட் இருக்கு, யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத நான் டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதான் நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஃபோட்டோ, இது எல்லாமே ஸ்கேன் அண்ட் கீப் இட் ரெடி. ஏன்னா சப்போஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுனா இமீடியட்டாக யூ கேன் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன வேணும்னு பார்த்தா, அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், லேப் ஹேண்ட்லிங், ரிப்போர்ட் ரைட்டிங், அட்டென்ஷன் டு டீடைல். இந்த டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் படித்தா உங்களுக்கு இருக்கணும். நான் போய் படித்தோம், புக்கை மட்டும் படித்தோம், மார்க் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா யூ வில் பி குட் அட் யுவர் ஒர்க்கு. அப்புறம் பிஎஸ்சி முடிச்சோன்னா ஹையர் ஸ்டடீஸ் வந்து எம்எஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு, அப்புறம் நிறைய சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது சைபர் ஃபாரன்சிக்கு. நீங்கள் இந்த டிகிரியை முடிச்சுட்டு சைபர் ஃபாரன்சிக்கோட இந்த சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி அந்த டிஜிட்டல் ஸ்கேம்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூ கேன் ஸ்டடி சைபர் சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரோக்ராம் இன் ஃபாரன்சிக். And after completing the PG, you can go for PhD. ஸோ ஜாப்ஸ் நம்ம எப்பவுமே 3ஆக பிரிச்சிருப்போம்: கவர்மெண்ட் ஜாபு, கார்பரேட் ஜாபு, அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப். இதில் கவர்மெண்ட் ஜாப்ல ஸ்டேட் ஃபாரன்சிக் சயின்ஸ் அண்ட் லெபார்டரி அந்த கவர்மெண்ட் ஜாபு அது இருக்கு. அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அப்புறம் CIA சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இதுலேயும் வந்து யூ கேன் ஜாயின் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஎஸ்சி ஃபாரன்சிக்ஸ். அப்புறம் கார்பரேட் ஜாப்ஸில் ப்ரைவேட்டில் வந்து நிறைய சைபர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ் இருக்குது, ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் லேப்ஸ் இருக்குது, ஃப்ராட் டிடெக்ஷன் கம்பெனிஸ் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைவேட் கார்பரேட் ஜாப்ஸுமே உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வேண்டாம், நான் ஆண்டர்பிரினர்ஷிப் தனியாக ஐ வில் பி ஆன் மை ஓன் அப்படின்னா யூ கேன் ஃபாரன்சிக் கன்சல்டன்சியாக மாறலாம். அப்புறம் டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம். இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாதிரி டிஜிட்டல் இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி யூ கேன் டூ யுவர் ஒர்க்கு. இது எல்லாமே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த டிகிரி தீஸ் ஆர் த ஜாப்ஸ் அவைலபிள் இன் கவர்மெண்ட், ப்ரைவேட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். சேலரி க்ரோத் வந்து நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது 3 to 6 lakhs LPA வரும். மிட் லெவலில் ஆஃப்டர் கெட்டிங் 5 years of experience you can get 6 to 10 lakhs per annum. அண்ட் இஃப் நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் லெவலுக்கு வந்துட்டீங்க, 10+ எக்ஸ்பீரியன்ஸ், you can get 15 lakhs per annum. ஸோ இதோட டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்ட் எப்படி இருக்கும் ஃபியூச்சரில், அப்புறம் ஏஐயோட இன்டிகிரேட்டட் ஆகி இந்த ஜாப் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக இது க்ரோயிங் டிமாண்ட் தான், நோ டவுட் அபவுட் இட். ஏன்னா டிஜிட்டல் ஃப்ராட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு, சைபர் கிரைம் நிறைய ஆகிட்டு இருக்கு, சைபர் அட்டாக் நிறைய ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் டிஜிட்டல் ஃபாரன்சிக் படிச்சீங்கன்னா கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. தெர் இஸ் நோ டவுட் இன் யுவர் ஜாப் செக்யூரிட்டி ஆர் ஜாப் சேஃப்டி. அது இல்லாமல் க்ரோயிங் டிஜிட்டல் எவிடன்ஸ், இப்போ எல்லாமே வந்து எவிடன்ஸ் எல்லாமே டிஜிட்டல் ஆகிட்டு வருது. முதல்லாம் வந்து நிறைய பேப்பர்ஸில் தான் இருக்கும், இப்போ எல்லாமே டிஜிட்டல் வருது. மோர் கேசஸ் ரெக்வயர் டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். இப்போ பாருங்க, நிறைய இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய கோர்ட்டு கேஸுக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்டைஸ் தேவைப்படுது. அதனால இந்த படிப்பு வந்து ஒரு நல்ல படிப்பு. இந்த டிகிரியை சூஸ் பண்ணீங்கன்னா யூ ஹேவிங் எ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஸ்ட்ராங் லீகல் சிஸ்டம் நீடு. இதெல்லாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஃபாரன்சிக் எவிடன்ஸு இது எல்லாமே உங்கள் லீகல் சிஸ்டமுக்கும் இந்த டிகிரி படித்தவங்க கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ இது ஃபியூச்சரில் இந்த டிகிரி ஏஐயோட இன்டிகிரேட் ஆகி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, ஏஐ சப்போர்ட்ஸ் எவிடன்ஸ் அனாலிசிஸ், ஃபாஸ்ட் ப்ராசஸிங் ஆஃப் லார்ஜ் டேட்டா. இப்போ ஒரு 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 5,000 பேஜஸ் இருக்கு, இல்லை ஒரு 5 lakh பேஜஸ் இருக்கு ஒரு கிரைமோட ஹிஸ்ட்ரி ஷீட்டு அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டை வந்து வி கேன் ஈஸிலி
கெட் டீடைல்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. இப்போ நம்ம நிறைய பேர் பார்ப்போம் இல்லையா, நியூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஹிஸ்ட்ரி ஷீட்டு வந்து அதோட அது என்ன சொல்றது, அந்த ஹிஸ்ட்ரி ஷீட்டு, நாட் ஹிஸ்ட்ரி ஷீட்டு, அந்த கேஸோட இது மட்டும் கிட்டத்தட்ட 1 lakh பேஜஸ் இருக்கு, 2 lakh பேஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேஜஸ் இருக்கிறது எல்லாமே நீங்க ஏஐ சப்போர்ட்டோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேட்டர்ன் ரெகக்னேஷன், ஏஐ ஐடென்டிஃபை பேட்டர்ன். ஈவன் நம்ம சிலதெல்லாம் ஹியூமன் எரர் வர்றப்ப நம்மளோட பேட்டர்னை ரெகக்னேஷன் பண்ணோம். இப்போ நம்ம மொபைலில் பேட்டர்ன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேட்டர்ன்லாம் வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணலாம். ஹியூமனுக்கு எக்ஸ்பர்ட்ஸுக்கு நல்லா சப்போர்ட்டாக இருக்கும், எசென்ஷியலாக இருக்கும். கோட் இன்டர்பிரட் ஸ்டில் சீட் ஹியூமன் எக்ஸ்பர்டைஸ். நம்ம ஈவன் ஏஐ நம்ம சப்போர்ட் பண்ணாலும் நம்ம தான் கொடுக்க போகிறது அல்டிமேட் டிசிஷன். ஸோ ஹியூமனுக்கு நல்ல சப்போர்ட்ஸ் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ இந்த ஏஐனால நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படின்றது பயப்பட வேண்டாம். இது ஏஐ வர்றதுனால இந்த ஃபீல்டுக்கு ஹியூமனுக்கு நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ நோ நீட் டு வரி பிகாஸ் ஆஃப் ஏஐ. ஸோ இந்த டிகிரி படித்தா கண்டிப்பாக ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. ஏஐ வில் என்ஹான்ஸ் அவர் ஜாப் செக்யூரிட்டி. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் அண்ட் மை ஃபைனல் சஜஷன். காமன் மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நீங்கள் வந்து இந்த குரூப்பை இன்ட்ரெஸ்டே இல்லாமல் எடுக்கிறது. உங்களுக்கு சயின்ஸில் ரொம்ப இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லிங், அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கணும். உங்களுக்கு ஸ்ட்ராங் பேஸ் பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கணும். அப்புறம் லேபு ப்ராக்டிகல்ஸ்லாம் எனக்கு பிடிக்காது, கையில எல்லாம் உட்காந்து நான் அதெல்லாம் அந்த பிளட் எடுக்கிறது அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா செட் ஆகாது. அப்சர்வேஷன்லாம் எனக்கு ரொம்பலாம் இருக்காது அப்படின்னா அவங்களுக்கும் இது செட் ஆகாது. அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கிரவுண்ட் ஒர்க் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இறங்கி வேலை பார்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இந்த காலேஜில் ப்ராப்பர் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கா, இதில் செமினார்ஸு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு இந்த கோர்ஸ் எடுங்க. ஏன்னா சில காலேஜஸ்லாம் வந்து எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் இந்த கோர்ஸ் எடுத்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் எந்த யூஸும் இருக்காது. அப்புறமா அதான் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இன்ஸ்டியூட்டில் படிங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான எஜுகேஷன், பிஎஸ்சி ஃபாரன்சிக் சயின்ஸு. இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் சொன்னதுலேருந்து. இது இல்லாமல் இஃப் யூ ஹாவ் எனி அதர் கரியர் கைடன்ஸ் டவுட்டு, ஏதாச்சும் உங்களுக்கு இன்னும் பெட்டராக வேணும், எதுலையாவது உங்களுக்கு நான் என்ன, என் பையனோ பொண்ணோ இல்லை எனக்கோ என்ன பண்ணணும்னு தெரியல, ஆஃப்டர் 10th ஆஃப்டர் 12th எந்த கோர்ஸ் எல்லாம் இருக்குது, ஏதாவது ஹிடன் ஜெம் கோர்சஸ் இருக்கா அப்படின்றது ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் மீ இன் திஸ் மென்ஷன்டு நம்பர். தேங்க்யூ ஸோ மச்.